ரீசெண்டாக நான் சூப்பர் மார்க்கெட்டு போயிருக்கும்போது நான் இந்த ப்ரூவோட கோல்டு எடிஷன் பார்த்துருந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு அப்புறம் டைரி மில்கில் அந்த ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வழக்கம் போல் டைரி மில்க்னாலே நல்லா தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டியோட தான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். பட் என்னதான் விசிபிளாக ஒயிட் கலர் லேயர் தெரிஞ்சாலும் சாப்பிடும் போது நமக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. எனக்கு சேம் டைரி மில்க் சார் மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு தான் டேஸ்ட்டு தெரியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்கள்ட்ட ஒரு பீஸை கொடுத்து நான் சாப்பிட சொன்னேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பேசிகிட்டு இருந்தாங்களா. இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா நான் பேசினதே இல்லை. பார்த்துட்டு சரியான எனக்கு சிரிப்பு, என்னம்மா இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசி சிரிச்சுட்டு நான் அப்படியே தூங்க போயிட்டேன். ப்ரூவோட கோல்டு எடிஷனை மார்னிங் தான் ட்ரை பண்ணேன். நாங்கள் எப்பயும் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி செய்ய சொல்லிட்டேன் எங்கள் அம்மாவை. ஆனால் நான் 4-5 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எப்படி குடிச்சு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பிளைண்டாக ஒரு டேஸ்ட்டு. இதை என்னால் சுத்தமாக குடிக்க முடியல. செய்ய தெரியல என்னன்னு தெரியல. ரொம்ப மைல்டாக இருந்துச்சு ஃப்ளேவரு. ஒருவேளை எங்களுக்கு செய்ய தெரியலையோ என்னமோ, பட் பரவாயில்ல. இதுக்கோ ட்ரையல் பேக்கு தான் வாங்கினேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்.